ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்வ்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுக ரகசிய உபனிஷத் அதில் நாம் 7வது மந்திரத்தில் விட்டோம். இப்போ 7வதுலேருந்து ஆரம்பிப்போம். இந்த 6வது மந்திரம் வரைக்கும் தத்துவமசிங்கிற மகா வாக்கிய விளக்கத்தை நம்ம பார்த்தோம். வாக்கியங்களும் பிரமாணமாக செயல்படும் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். பிரமாணங்கிறது அறிவு தரும் கருவி. நாம் அறிவு பெறுகின்ற வழிமுறைகள், வேலிட் மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். அதை நம்ம பிரத்யட்சம் அப்படின்னு சொல்கிறோம். நேரடியாக யார் அறிபவனோ அவனே நேராக போய் அறிஞ்சுக்கிறார். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேராக போய் பார்த்துங்க சார், என்னையும் கேட்குறீங்க அப்படிங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றான். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல, அப்புறம் நீங்களாக தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்களே போய் பார்த்துங்க. அது பேர் பிரத்யட்சம். சரி, நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல சார், நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அது பரோட்சம். அப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதை பிரத்யட்சம் ஆக்கிக்கிறோம். இப்போ 2 விஷயமான நம்ம நாலெட்ஜ் நமக்கு கிடைக்குது. பரோட்சமாகவும் கிடைக்குது, அபரோட்சமாகவும் கிடைக்குது. நாலெட்ஜை நம்ம எப்போவுமே நேரடியாகவே பெற்றுக்க முடியாது. சில சமயம் பரோட்சமாக தான் பெற வேண்டியதாக இருக்குது. பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதை நம்ம எப்படி நேரடியாக அறிய முடியும்? சூரியனை எப்படி நேரடியாக அறிய முடியும்? டெலஸ்கோப்பை சூரியன் வச்சோம்னா கண்ணு போய்டும். மறைமுகமாக தான் அறியணும், பரோட்சமாக தான் இருக்கும். அதோடய இமேஜ் ப்ராசஸ் பண்ணியோ அதை ஃபில்டர் போட்டோ ஏதோ ஒரு முறையில் நம்ம அதை பரோட்சமாக்கி தான் நம்ம பார்க்க முடியும். பரோட்சம்னா இன்னொரு கண்ணுன்னு அர்த்தம். பராட்சம். பிரத்யட்சம்னா என்னுடைய சொந்த கண், சொந்த கண்ணால் பார்த்தேன் சார்ன்றாங்க, அது பிரத்யட்சம். நீங்கள் பார்த்தது எனக்கு சொன்னீங்கன்னா அது பராட்சம், சம்படிஸ் ஐஸ். இப்போ இந்த வேதம் சொல்லுது நீ பிரம்மம்னு. இது பிரத்யட்சமா பரோட்சமா? நீங்கள் நேரடியாக கேட்டு தான் வரீங்க. அப்போ கேட்டு வந்ததுன்னா அது அப்போ பரோட்சம் தானே. அப்போ நீங்கள் நேரடியாக போய் பாருங்கன்னு சொன்னோம்னா அப்போ பிரத்யட்சம் ஆகணும் இல்லை? அது சொல்கிறாரு. ஸ்வப்பிரகாச அபரோட்சத்வ மயம் இது யுக்தி மதம் அகங்காராதி தேகாந்தம் பிரத்யக் ஆத்மேதி கீயதே. கீயதேன்னா சொல்லப்படுகிறது. இங்கே சொல்கிறாரு, வேதம் ஏதோ ஒன்று சொல்லுது. எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்டு பெற்ற ஞானம் தானேங்க அது. நீங்கள் ஒன்றும் நேரடியாக நீங்கள் பார்க்கல கடவுளையோ பிரம்மத்தையோ. பிரம்மத்தை வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுதுன்னு குருநாதர் சொல்கிறாரு. சத்திய ஞானானந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஆமாம் ஆமான்னு சொல்கிறீங்க. நீங்கள் சத்திய ஞானந்த கடவுளை நீங்கள் யாரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க. இப்போ பரோட்ச ஞானம் தானே. ஆனால் இது சொல்லுது ஸ்வப்பிரகாச அபரோக்ஷத்வ. இந்த ஞானம் எப்பவுமே அபரோட்சமாக இருக்குங்கிறது.
ஒரு பெரிய டிபேட் சங்கரர்கிட்ட நடத்துது. இந்த வேதம் சொல்லுகின்றது மேலும் கிடைக்கின்ற நாலேஜு அபரோட்சமாக பரோட்சமாக அப்படின்னு கேட்குறேன். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். பிரம்மத்தை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ யாரோ ஒருத்தர் சொன்னோம்னா நீங்கள் அவர் கேட்டு தானே பெற்றுருக்கீங்க. நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்களா? அப்போ நேரடியாக அவர் பார்க்க முடியாதுன்னு வேறு சொல்கிறாரு. புலன்களுக்கு எட்டாதது, மனசுக்கு எட்டாதது. அப்புறம் என்ன எப்போவுமே பிரத்யட்சமாக அது பார்க்க முடியாது. அது நித்திய அபரோட்சம். அது நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அப்போ இந்த வேதாந்த வாக்கியம் தருகின்ற ஞானம் பரோட்சமாக அபரோட்சமாக வேதாந்தமே சொல்லுது. அது உன்னால் கண்ணாலும் உன்னுடைய இந்திரியங்களாலும் அறிய முடியாது, எனவே பிரத்யட்சம் ஆகாது. அப்போ நான் சொல்கிறதா நீ கேட்டாகணும். ஆத்மா சத்தியம் ஞானம் அனந்தம், பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம், பரோட்சம் தானே. அப்போ நீங்கள் என்னமோ நீங்கள் இது அபரோட்ச ஞானங்கிறீங்க. எப்படியுமே இது பரோட்சமாக தான் இருக்கும். சொர்க்கலோகம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? யார் சொன்னது? வேதம் சொல்லியிருக்கு. பரோட்சமாக அபரோட்சமாக? அபரோட்சமாக நமக்கு பார்க்கவே முடியாதே. அங்கே போனோம்னா நம்ம இது சொர்க்கலோகம் நமக்கு தெரியாதே. பூமியில் இருக்கும்போது சொர்க்கலோகங்கிறோம், சொர்க்கலோகத்தில் இருக்கும்போது எது சொர்க்கம்னு சொல்லுவீங்களா? பூமிக்கு போகிறேன் எனக்கு கொண்டு போங்க அம்மா அண்ணன் அழுவா. எங்கள் வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், என்ன ஏன் கொண்டாந்து விட்டீங்கப்பா. எப்பவுமே அது நித்திய பரோட்சந்தான். கர்மா மறுபிறவி உங்களால் அதை நேரடியாக நீங்கள் அனுபவிக்க முடியாது. எப்பவுமே அது நித்திய பரோட்சம். தர்மா அதர்மம் சொர்க்கலோகம் இவங்கெல்லாம் பரோட்சந்தான். புஸ்தகம் சொல்லிடுறது நம்புகிறோம். அதே மாதிரி தானே தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிறதெல்லாம் பரோட்சம் தானே. பரோட்ச ஞானத்தை வச்சுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற? நாங்கள் சொல்கிறோம் சாங்கியர்கள் வாங்க, யோகர்கள் வாங்க, நாங்கள் சொல்கிறோம் இறைவன் வேறு நீங்கள் வேறு, நல்லபடியாக பொழைச்சிக்குங்க, சாமி கும்பிடுங்க. நம்ம சாமி கும்பிட வேணும்னு சொல்லலை, அவங்க சாமியே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. நிரீஸ்வர சாங்கியம் சில பேர் இருக்கிறாங்க, பட்டும் படாமல் உலகத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இறைவனை பற்றியும் பேச மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள பற்றி அக்னாஸ்டிக்பாங்க. அதை பற்றி தெரியாதுங்க, ஆளை விடுங்க, பிழைக்கிற வழியை பாருங்கள். க்ரீன் போட்டான் வண்டி எடுங்க அப்படின்னு அண்ணன் வேலை அது செய்து பார்க்கிறோம். நீங்கள் என்னமோ இந்த டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு கடையில் இருக்கிற இல்லைன்னு கேட்டுட்டு இந்த நிமிஷம் என்ன கடமை இருக்குது, அது படைச்சிட்டு போகிறது பார்ப்போம். இப்படி இருக்கும் பொழுது சங்கரர் என்ன பதில் சொன்னார்? இந்த வேத வாக்கியங்கள் ஆத்மா அபரோட்சங்குதே, எப்படி ஒரு பரோட்சமான ஒரு பிரமாணம் அபரோட்சமான ஒரு அறிவை தரும்? பரோட்சமான ஒரு பிரமாணம் அபரோட்சமானது எப்படி தரும்? இங்கே சொல்லியாச்சு, அருந்ததி ஸ்டாரு அந்த இடத்துல இந்த கேலக்ஸி இருக்குது, M31 கேலக்ஸி அங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நேரடியாக போய் கிட்ட போய் பார்த்தீங்க, ஏதோ ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க, எல்லாம் காட்டுறாங்க. இப்போது பரோட்சமான அறிவு அபரோட்சமாக ஆக முடியுமா? முடியவே முடியாது. ஒரு அறிவு இருக்குது, குலோப் ஜாமுன் நீங்கள் இங்கே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை சார், நீங்கள் வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். சவுகார்பேட்டையில் போய் வாங்கி கொடுத்தாரு, சென்னையில். அதை அப்புறம் கேள்விப்பட்டிருக்கிறேன் சவுகார்பேட்டையில் இதுக்குன்னு. சவுகார்பேட்டையில் அந்த சவுகார்ஜின்னு சொல்லக்கூடியவங்க பட்டு நூல்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்த பானையில் அந்த பாசந்தியெல்லாம் செய்து கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? கேள்விப்படுறது கூட நேரடியாக அனுபவிக்கணும் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ அவருக்கு பரோட்சம் அபரோட்சம்லாம் தெரியாது. நான் இப்போ நினச்சி பார்த்தேன், பரோட்சமாகவே நம்ம சென்னையிலே வசிச்சுட்டு என்னுடைய வீட்டுக்கும் இந்த ஏரியாவுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் இவர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர், அவர் என்ன கூட்டிகிட்டு போய் இது வாங்கி கொடுக்குறாரு. எனக்கு தான் அது அபரோட்சமாக தெரிஞ்சுக்கணும். பரோட்ச ஞானம் அபரோட்சம் ஆகலாம் எப்போது? பிரத்யட்சமாக கூடியதாக இருந்தால். ஆனால் தத்துவமசிங்கிறது பரோட்ச ஞானம், எப்படி அபரோட்சம்? அதனால தான் அபரோட்சம் பண்ணுறதுக்காக தவம் இருக்கணும். இப்போ தவமரத்தில் உனக்கு அபரோட்சம் உனக்கு இப்போ வேதமே வேண்டாமே. உன் கையிலேயே உங்ககிட்ட இருக்குது, நீ தான் அபரோட்சமாக பார்க்க போகிறேன்னா உனக்கு வேதமே வேண்டாமே.
அதை தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் எதுக்கு சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு வேதம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சரியான பதில் இல்லைன்னா we will be trapped. சரி, சொல்லப்படுகிற பொருள் பிரதிபோத வச்சனம், எதை உங்களுக்கு உபதேசம் பண்ணப்படுதோ, சொல்லிக் கொடுக்குற பொருள் உங்களுக்கு வேறாக இருந்தால் உங்களுக்கு பிரத்யட்சம் தேவை. நான் காட்டுகின்ற பொருள் நீங்களாகவே இருந்தால் அதை நீங்கள் எப்படி அறிவீங்க? அபரோட்சமா. வெரி குட். அது வேறு வழியே கிடையாது. ஆத்மா அபரோட்ச வஸ்து, எப்பவுமே உங்ககிட்ட இருக்குது. அது சொர்க்கமாவது அங்கே போய் பார்க்கணும். இது ஏற்கனவே உங்ககிட்ட இருந்து கொட்டைப்பாக்கு மாதிரி உட்காந்துட்டுது, நான் தான் ஆத்மான்னு. நீ தான் அதை வந்து கண்டுபிடிக்காமல் வேறு ஏதோ உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற, மனசை ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். மனசுக்கு ஒளி தர ஆத்மாவை விட்டு மனசு கடன் வாங்கிய ஒளியில் இருக்கக்கூடிய அறிவு ஸ்வரூபத்தை நானும் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆத்மா எப்பவுமே அபரோட்சம் தானே. அந்த அபரோட்சமான ஆத்மாவை பற்றி உனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கறது பரோட்சமான முறையாக இருக்கலாம். ஆனால் விளைவு அந்த நாலேஜ் உங்ககிட்ட எப்படி வருது? இட் பி ஒன்லி அபரோட்சம். அதுதான் சொல்லுது. ஸ்வப்பிரகாச அபரோட்சத்துவ மயம், அபரோட்சத்துவ மயமாக இருக்குது. இது யுக்தோ மதம். இப்படி தான் நீ புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் வேதத்தை நீ வந்து இது வெறும் டெக்ஸ்ட் புக் நாலேஜு, ப்ராக்டிக்கலாக நம்ம செய்தாகணும். இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும்னு பிடிவாதமாக இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. சங்கரர் காலத்திலேயே குமாரில பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? நமக்கு கர்மகாண்டத்திலே நமக்கு மோட்சம் கிடைக்குது, யஜ்ஞங்கள் மூலமும் அது மாதிரி செய்து இருக்கக்கூடிய அந்த கிரது செய்து பெறுகின்ற ஒரு முறை இருக்குது. அதுதான் வேதம் சொல்லிகிட்டு இருக்குது. நீங்கள் சும்மா அதை படிச்சுட்டாத வந்துடும் மோட்சம். புஸ்தகம் படித்து மோட்சம் ஆகிட்டாராம். குரு ஒன்று எதுவும் சொன்னாரோ அவர் மோட்சம் அடைஞ்சிட்டாரா. சிரிக்கிறாங்க எல்லோரும். நாங்கள்லாம் முட்டாளா? நான் எத்தனை யாகம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு எதுக்கு வேதம் இத்தனை யாகங்களை சொல்லிடுது? அது அர்த்த புருஷார்த்தத்துக்கும் அது வந்து காம புருஷார்த்தத்துக்கும்ப்பா. மோட்ச புருஷார்த்தத்துக்கு சொன்னப்பட்டது உபனிஷத்து. அதெல்லாம் நீங்கள் தான் பேசிக்கிறீங்க. வேதம் ஒன்று தான் சொல்லுது, நீ மோட்சம் அடைனாலும் கர்மம் செய்தாகணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, போனால் போகிற நீ ரொம்ப பிடிக்கிற பூர்வ மீமாம்சர் மாதிரி நான் சண்டை போட விரும்பலை. நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். 25% உபநிஷத்தையும் கொஞ்சம் படிச்சுக்குவோம். படிச்சுக்கிட்டு அதை மானச கர்மாங்கிறார். வாச்சிக கர்மாவும் காயிக கர்மாவும் கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய யஜ்ஞங்களெல்லாம் உடம்பால் செய்கிறோம், வாயால் மந்திரம் சொல்கிறோம். மனசாலையும் இந்த உபநிஷத்தை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது ஒரு கர்மாவும். பாடத்திட்டத்தின்படி உன்னை புரிந்து கொள்வது ஒரு கர்மா, அது மானச கர்மா. எப்படி இருந்தாலும் கர்மத்தில் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லு. அப்போது இந்த உபாசனையை நிதித்தியாசனம்னு நினச்சிட்டாங்க. உபாசனையை மானச கர்மா மூலமும், ஏன்னா அதுன்னு உபாசனை தான் நிறைய சாந்தோக்கியத்திலும் தைத்திரியத்திலும் ஏகப்பட்ட உபாசனை சொல்லுது. பஞ்சாக்னி வித்யா, சாண்டில்ய வித்யா, உபகோசல வித்யா, அப்படின்னு நிறைய வித்யாக்களை வந்து உபாசனைகளை சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் ஓரமாக தானே உபநிஷத்து வருது. 5 சாப்டர் சாந்தோக்கிய உபநிஷத்து வெறும் மெடிடேஷன் தான். சீக்ஷாவல்லி முழுக்க மெடிடேஷன் தான். தைத்திரியத்தில் பிருகுவல்லி ஆனந்தவல்லியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுது. அது வேறு. இந்த தைத்திரிய உபநிஷத்து வேதத்தில் கடைசியில் இல்லை, பிராமணியத்தில் இருக்குது. வேதாந்தம்னு சொல்ல முடியாது. எங்கே நடுவில் இருக்குது நீங்கள் வேதாந்தங்கிற? இல்லை, நடுவாந்தம் தானே, நடுவாந்தரத்தில் இருக்குது. ஈசாவாசியம் பார்த்தா அங்கே மந்திரத்தில் இருக்குது, சம்ஹிதையில் இருக்குது. நம்ம ஜாக்கிரதையாக தான் இவங்களோட பேசணும். அது உபாசனை தான் சொல்லிடுது, கர்மத்தினால் தான் மோட்சம். அவருடைய ஸ்டூடெண்ட் வந்தார், பிரபாகரன். அந்த பிரபாகர் சொன்னார், ரொம்பவும் எங்கள் குருநாதர் உபநிஷத்து கேவலம் தான் பண்ணுறாரு. நான் அப்படிலாம் கிடையாது. 75% நம்ம வந்து உபநிஷத்து தான் படிக்கணும். ஆனாலும் கொஞ்சம் யாகம் பண்ணி தான் நம்ம மோட்சம் அடைய முடியும். கர்மமும் நம்ம செய்தாகணும்.
பாருங்கள், நிதித்தியாசனம் பண்ணுன்னு சொல்லுது. நிதித்தியாசனத்தை கர்மங்கிறார். இப்போ இவங்களெல்லாம் பூர்வபட்சிகள். சங்கரர் இவங்களெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுறார். ஏன்னா இந்த இடத்துல அந்த அது அபரோட்சமானதுன்னு சொல்லுறது. அவங்க பரோட்சமாக இருக்கிறதுனால தான் கர்மத்தை செய்கிறாங்க. ஆத்மா அபரோட்ச வஸ்து, நித்திய அபரோட்சம். திடீர்னு அபரோட்சம் ஆகிறது இல்லை. இன்னும் சவுகாரப்பேட்டில் போய் சாப்பிட்ட பிறகு அபரோட்சம் ஆகிறது இல்லை. இது நித்திய அபரோட்சம். எப்பொழுதுமே இது உனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. அஸ்தாமலக்கியம். உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி திறந்து கூட பார்க்க வேண்டாம். தொட்ட மாத்திரத்தை நெல்லிக்கனின்னு சொல்கிற. 1 இல்லை 2 இருக்குது அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுது. அதுக்காக நீங்கள் எந்த பிரமாணமும் தேவையில்லை. சொத பிரமாணம். ஆத்மா எப்பொழுதுமே உனக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி தப்பான அறிவை தான் வேதம் நீக்குதே தவிர உனக்கு ஆத்மா பார் அப்படின்னு காட்டியெல்லாம் கொடுக்கல. நீ ஆத்மாவாக மாறுன்னு சொல்லலை. தத்துவம் அசி, நீ ஆத்மாவாக இருக்கிறாயின்னு தான் சொல்லுது. அப்போ நிதித்தியாசனங்கிறது கர்மாவா இல்லையா? இல்லையே, கர்மா தானே. கர்மாவுக்கு என்ன டெஃபினேஷன்? செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். நீ உபாசனையை நீ எடுத்துட்டின்னா அது மானச கர்மா. இன்றைக்கி நான் மானச உபாசனம் பண்ண போகிறேன் முருகர் மேலே அல்லது ராமர் மேலே பண்ணுவேன்னு. கொஞ்சம் பசியாக இருக்குது, சாப்பிட்ட அப்புறம் பண்ணிக்கலாமே, ஈவினிங் நாளைக்கு சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போடுறீங்களே, அது கர்மா. ஆனால் நான் ஒன்று சொல்லித்தரேன், ஆத்மா அபரோட்சம். நீங்கள் தள்ளி போட முடியுமா? அது கர்மாவா? இது வசுதந்திரம். உபாசனை கர்த்திருத்தந்திரம், புருஷதந்திரம். நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போது புரியுதுங்கிற விஷயம் கர்மம் கிடையாது. எப்படியெல்லாம் புரிகிறார் பாரு சங்கர். இது கர்மா இல்லைடா, இது வசுதந்திரம். இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்திருத்தந்திரம் வேறு, வசுதந்திரம் வேறு. செயலை நிச்சயிக்கிறது செய்பவன். அறிவை நிச்சயிக்கிறது அறிபவன் இல்லை, அறியப்படும் பொருள். அவன் மறுத்தால் கூட அது அப்படி தான் இருக்கும். நான் பச்சையை பார்க்க மாட்டேன்னு பச்சையை நான் பிடிவாதமாக இருந்தால் கூட என் மண்டையில் அது பச்சை காட்டிகிட்டே இருக்கேன். இதுதான் என்ன டிடெக்ட் பண்ணுது. நான் பார்க்கலாமா பார்க்கக்கூடாமல் இருக்கிறது என்னுடைய கருத்து இருக்கிறான். ஆனால் பார்த்த பிறகு இது பச்சை கிடையாது, சிவப்புன்னு நான் சொல்லவே முடியாது. அப்போது நிதித்தியாசனங்கிறது கர்மா இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? புதுசாக ஞானமும் வரல. நிதி தண்டு புது ஞானமாக வரப்போகுது. மோட்சத்துக்காக நான் பண்ணலை. அதை சிரவணத்திலே மோட்சம்தான். சிரவணத்திலே மோட்சம்தான். அப்போவே காரண சரீரம் போயிடுது. சூக்ஷ்ம சரீரம் போகிறது காரண சரீரம் போகாதில்ல. எப்பொழுது தத்துவமசி நான் என்பது ஆத்மா, அது பிரத்யேக ஆத்மா எனக்குள்ளே இருக்குது. ஆனால் எனக்குள்ளே நினைக்கிறது தப்பு. அது எங்கும் இருக்கின்ற பிரம்மம் அப்படிங்கிற நாலெட்ஜு வந்தவுடனே நான் ஜீவனுங்கிற நாலெட்ஜு அழிஞ்சு போகுது. அப்போ அவன் அந்த சிரவணத்திலேயே அவனுடைய காரண சரீரம் இல்லை. ஆனாலும் ஏற்கனவே அது சூக்ஷ்ம சரீரம் வந்துட்டதுனால அது தன்னுடைய கர்மத்தை முடிக்கிற வரைக்கும் இருக்கும். காரண சரீரம் போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் காரண சரீரம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் கூட அதுக்கு இருக்காது. இருக்கிற சார் அடுத்த தடவை இன்னொரு பிறவி பிறந்துக்கிறேன் முடியாது. நீங்கள் ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு எப்படி ஆத்மா பிறக்கும்? ஏன் பிறக்கணும்? சரீரம் நானுன்னு தெரிஞ்சிருந்தாக்க அது பிறக்கும். நீங்கள் சரீரம் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் சரீரம் இல்லைங்கிறது வாழ்ந்து அனுபவிக்கணும்ல, அது கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு தான் நிதித்தியாசனமே தவிர காரண சரீரம் போகிறதுக்கோ மோட்சத்துக்கோ சிரவணமே போதும். சிரவணங்கிறது என்ன? தாத்பரிய நிச்சயம். சொல்லப்பட்டது முறையாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் கேட்கணும். முறையாக புரிஞ்சிட்டுனா சிரவணம் முடிஞ்சுது, அப்போவே மோட்சம்தான். ஆனால் அதன்படி வாழ்ந்தாதான் அப்படின்னா அதுவும் பிராரதம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும். நீ மோட்சத்தை அனுபவி. கொடுத்தாச்சு, நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு சும்மா இருக்கிறீங்க. நான் செத்த பிறகு நான் அனுபவிக்கலான்னு கையிலே கொடுத்தாச்சுப்பா, சாப்பிடுங்க. இல்லை அப்புறம் சாப்பிட்றேன் செத்த பிறகு சாப்பிட்றேன். ஏன் நான் இன்னொரு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் தீந்துடுமே. இல்லை, இது தீராத வஸ்து. இது ஆனந்தம். இது உன்னுடைய சொந்த ஆனந்தம். அனுபவிங்கிறோம்.
உங்களுடைய யாருக்காவது வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. வேதம் படித்தாச்சுங்க, இனிமேல் நம்மளுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துருப்பாங்க, ஆனந்தம் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். அப்போ நான் சொல்ல இப்போ நம்ம டோக்கன்லாம் தீர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இது உங்கள் சொந்த ஆனந்தம், நீங்கள் கண்டுபிடிச்சாச்சு. ஏன் அதை அனுபவிக்க மாட்டேங்கிறோம்? இது கொஞ்சம் அப்புறம் செத்த பிறகு விதேக முக்தியில் பண்ணலாம், தேவையில்லை. குறைவும் குறையாது, எல்லாருக்கும் இருக்கிற ஆனந்தம் ஒன்று தான். இதை தான் சிரவணத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிரவணம் சரியாக இல்லாதனால தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க நமக்கு இது நம்ம ஞானியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஞானியாக இல்லை அப்படின்றது நினைக்கிறதுக்கு காரணமே சிரவணத்தினுடைய பற்றாக்குறை தான். இப்போ சிரவணத்தில் ஏன் பற்றாக்குறை வருது? அதே தான் அவர் நான் தினமும் குரு நான் சொல்லித்தராரு, நம்மக்கிட்ட அதிகாரித்துவம் இல்லை. இப்போ சிரவணம் நடந்துக்கிட்டே இருக்குது, அதிகாரித்துவம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் நமக்கு வந்துடுது. அதனால் ஞானோதயம் திடீர்னு வரல, அது ஏற்கனவே வந்துடுச்சு. அதை மறைச்சிட்டு இருந்த அதிகாரி, அந்த அனகதிகாரி தன்மை நம்ம சொந்த பொருளை அனுபவிக்காமல் இருக்குது. இப்போ கொடுத்தாங்க, அது சாப்பிடாமல் வச்சுருந்தேன், அப்புறம் சாப்பிடலாம் தள்ளி போடுறாங்க. அது நம்முடைய மனித புத்தி. இப்போ அந்த அபரோட்சத்துவை நம்ம ஏன் இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோன்னா, சிரவணத்தோட மனதையும் சேர்த்து தான் டீச்சர் சொல்லி தருவார். அந்த காலத்தில் குருக்களே சிரவணத்தோட மனநதையும் சேர்த்து தான் செய்வாங்க. மனனம் ஸ்டூடெண்ட்டும் செய்யணும். அது எப்படி செய்யணுங்கிறது சுட்டி காட்டுறார். அடுத்த மந்திரத்துக்கு போகும். பிரத்யேகாத்மா என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. 7வது மந்திரம். அகங்காராதி தேகாந்தம் பிரத்யேகாத்மா இது ஈயதே. எது அகங்காராதி தேகாந்தம் பிரத்யேகாத்மாதி கீயதே என்று அந்த வசனம் சொல்லுது. இந்த பிரத்யேக ஆத்மானா ஆத்மா தான். அது ஏன் பிரத்யேக ஆத்மானா, சொல்லித்தரும் பொழுது உங்களுக்குன்னு நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மான்னு சொல்கிறேன். புரிஞ்சிக்கிட்ட பிறகு தான் குருநாதர் சொன்னது எங்கும் இருக்குன்ற ஆத்மாவை தான் சொன்னார். முதல்ல எனக்கு அப்படி சொன்னது காரணம், என்னிடம் முதல்ல நான் கண்டுபிடிக்கிட்டேன், என்னிடம் ஆத்மா கண்டுபிடிப்போம். அப்புறம் தான் அது எல்லாத்துக்கும் இருக்கிற பொது ஆத்மாங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். அது வரைக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். பிரத்யேக ஆத்மா. பிரத்யேக்னா உள்ளுரை, இன்னர் மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவுட்டர் மோஸ்ட், அவுட்டர். அது பராக். பராக்னா வெளியே, பிரத்யேக்னா உள்ளே. இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கங்கே பராக் பார்க்காதன்னு சொல்கிறோம்ல, அது சமஸ்கிருத வார்த்தை. பராக்னா வெளிமுக பார்வை, பிரத்யேக்னா உள்முக பார்வை. உள்முகம் உள்ளுரை ஆத்மாங்கிறதுனால இது ஆத்மா உள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்துடுது. அதை இவர் சொல்கிறாரு, அது உள்ளே இருக்குதுன்னு நான் பேச்சுக்கு சொல்கிறேன், கீயதே என்ன அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் அகங்காராதி தேகாந்தம் அப்படின்னு சொல்கிறார். உள்ளுக்குள்ளே கடைசியாக உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா அகங்காரம் தான். வெளியே அவுட்டர் மோஸ்ட் எட்ஜுனாக்கா தேகம்தான். இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு உன்னுடைய அவுட்டர் மோஸ்ட் எல்லையெல்லாம் சொல்லுப்பா, பார்டர் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கின்னு தான் சொல்லுவான். இந்தியன் பார்டர் மாதிரி இந்த இந்த தேகாந்தம் இது வரைக்கும். சரி, வெளிப்பக்கம் நீ இவ்வளோன்னு சொல்லிட்ட, உள்ளே போ. எது வரைக்கும் நீ உள்ளே போவேன்னா அகங்காரம் வரைக்கும் போவான். அகங்காரம்னா அகம் காரக, நான் செய்பவன். காரகனா செய்பவன், கர்த்திரு செய்பவன். அதில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பார்ப்பவன், கேட்பவன், அறிபவன், உணர்பவன், சிந்திப்பவன், அழுபவன், சிரிப்பவன் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் எல்லாமே காரன்றதில் அடங்குது. அகங்காரக அந்த சொல்லுலேயே நீ செய்பவன்றது ஒட்டிக்கிட்டுது. இது வரைக்கும் தான் உனக்கு தெரியுது எனக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, முதுகுக்கு பின்னாடி நம்ம போக மாட்டோம். முதுகுக்கும் மார்புக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். எங்கோ ஒரு இடத்துல ஒன்று
இருந்துக்கிட்டு, ஏன்னா முதுகையும் அது பார்க்கணும். முதுகு சொரிஞ்சாக்கா போதும் போதும் இன்னும் கொஞ்சம் மேலே அப்படின்லாம் சொல்லுது இல்லை. அப்போ அது முதுகு உள்ளே இருக்கணும், மார்புக்கும் உள்ளே இருக்கணும், தலைக்கும் உள்ளே இருக்கணும், எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கணும். அது இதயம் தான் இங்கே இருக்கணும். அநாகத சக்கரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே தான் ஆத்மா இருக்குது. நமக்கெல்லாம் புரிய வைக்கிறது தான். இப்போ இங்கேருந்து தான் ஏதோ ஒன்று பார்க்குறதுனால அது பிரத்யேக ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அகங்காரத்தை நம்ம பிரத்யேக ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அது எல்லாத்துக்கும் இதுலேருந்து அது வரைக்கும் எது நிரம்பி இருக்கிறதோ அது பிரத்யேக ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிரம்பி இருக்கிறதுனால அது மட்டும்தான் அறிவு தன்மை உடையது. ஆத்மாவை தவிர அறிவு வேறு எதுக்குமே கிடையாது. உங்களுக்கு அறிவு வருதுன்னு ஒத்துனா ஆத்மா தான் அறியுது. சண்டை பிடிக்காதீங்க. ஆத்மா காட்டுங்க, ஆத்மா காட்டுங்க. உனக்கு அறிவு இருக்குதா? இருக்குது சார், அதுதான் ஆத்மா. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? இப்போ ஆத்மா தேடுறவனா அறிவு இல்லாதவனா? ஆமாம், அறிவாக இருக்கிறது ஆத்மான்னு தெரியாதவன். அப்போ ஆத்மா எப்படிப்பட்டது சார்? அது அளவற்றது, அழியாதது, மாறாதது, ஆனந்த ஸ்வரூபம். நான் அப்படி இல்லை சார். அப்போ ஆத்மா நான் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அறிவில்லாததுனால தான் நீ ஆத்மாவை தேடுற. அறியாமை தான். ஆத்மாவில் எப்படி அறியாமை வரும்? ஆத்மாவில் எப்படிங்க அறியாமை வரும்? அப்போ இப்போ பாருங்கள், பிரத்யேக ஆத்மா இந்த உடம்பு மனசு ரெண்டுத்தையும் அது கலந்துருக்குது. இந்த உடம்புக்குள்ளே அறிகின்ற ஒரே வஸ்து ஆத்மா மட்டும்தான். உடம்பு அறியுமா? எதை அறியும்? தன்னையும் அறியாது, ஆத்மாவையும் அறியாது. கண் தன்னையும் அறியாது, கண் உலகத்தெல்லாம் அறியும். கண் அறியுமா? கண்ணில் எதாவது விழுந்திருக்கா பாருங்கள் சார் அப்படின்னு. கண்ணு தெரியுது இல்லை, நீயே பார்த்துக்கிய. கண்ணில் என்ன இருக்குது? கண்ணிலே என்ன உண்டு கண்களா அறியும் அப்படின்னு ஒரு பாட்டு. கண்களுக்கு தெரியாது, ஊரெல்லாம் பார்க்குமா. நீ ஒன்று பார்த்தியா அப்படின்னு? பார்த்தது. மனம் உலகத்தெல்லாம் பார்க்குது, ஆத்மா பார்த்ததில்லை. எதனால் மனம் பார்க்கிறதோ மனம் அதை பார்ப்பதில்லை. எதனால் கண்கள் பார்க்கிறதோ அந்த கண்கள் அதை பார்ப்பதில்லை. இது உபநிஷத்தில் வர வார்த்தை. இப்போது இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம் அத்தனையுமே நமக்கு அறிவுடையதாக இருக்குது. இது மொத்தம் ஒரு பண்டில் தூக்கிட்டு அறிவுடைய ஆள் வராமல் பாருங்கள். பராக் பராக் நாங்கள் வருகிறார், அறிஞர் வருகிறார். அப்புறம் ஸ்டேஜில் வரும்போது எல்லாம் கை தட்டுறாங்க. பண்டிதர், புலவர், சாகித்ய அகாடமி அப்படின்னு. அத்தனையும் ஆத்மாவுக்கு சொந்தம். நம்ம சரீரத்துக்கு தான் மாலை போடுறோம், சரீரத்துக்கு தான் கிஃப்டெல்லாம் கொடுக்குறோம். அவர் சரீரம் தான் எடுத்துக்கிறார். என்னங்க இவ்வளோ சின்னதாக கொடுத்துட்டீங்க மாலை? என் சரீரத்துக்கு அது ரொம்ப சின்னதாக சுருக்கு போட்டால் மாதிரி. ஒரு கல்யாணத்தில் பார்த்தா ஒரு ஆஜானி 6 அடி 2 அங்குலம் அவருக்கு சின்ன மாலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது போட்டால் கழுத்தில் இங்கே இருக்குது அடிக்க மாதிரி. ஒரு சில பேர் ஆள் 5 அடி தான் இருப்பாங்க. அப்போ 4 பேர் மாலை ஏற்றிக்கிட்டு வருவாங்க. எல்லாம் சரீரத்தை நாம் நினைக்கிறோம். இந்த சரீரம் அறிவுடையது போல தெரியுது. அப்படி தெரிஞ்சால் எவ்வளோ நல்லதுங்க. ஆனால் அறிவு தான், உடம்பு தான் அறிவு. சரீரம் ஆத்மா, சரீர ஆத்மா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். நாமளே பண்ணியிருக்கிறோம். பிராண ஆத்மா, மனோ ஆத்மா, விஞ்ஞான ஆத்மா என்று ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம தன்னை நான் என்று அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆத்மா மட்டும்தான் அறிவது. சரி, இந்த ஆத்மா அறியாமையே அற்றது, தூய ஞானமுடையது. அறியாமை எப்போ வருங்க? அறிய முற்படும் போது தானே. ஒரு பொருள் அறிய முற்படும் போது தானே எனக்கு அறியாமைங்கிறது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறீங்க, அப்புறம் ஒரு 70% புரிஞ்சுது, ஒரு 20% புரியலைங்கிற போது அறியாமை எங்கே வருது? நீ அறிய முற்படும் பொழுது. நீங்கள் முற்படாமல் இருந்தீங்கன்னா அறியாமல் இருக்குமா? இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அதனால தான் நமக்கு அறிய முற்படாத இந்த ஆழ்ந்த உலகத்தில் ஆனந்தமாக இருக்கிறோம். முழித்த உடனே நம்ம முதல் வேலை அறிய முற்படுறோம். நாளைக்கு என்ன, அடுத்து என்ன. நம்ம அறிவு துருன்ட்டு அவங்க எழுதிட்டாங்களா, இன்னும் பையன் என்ன ஸ்கூலுக்கு போனோம் தூங்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் அறிய முற்படுறோம்.
மடமடன் லேடிஸ்லாம் கிச்சனுக்கு போவாங்க. நேற்று போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது, இன்றைக்கி கழுவி ஆகணும். இன்றைக்கி நேற்றே நம்ம கழுவிட்டு படுக்கலான்னு சொன்னால் அவர் கேட்கவே இல்லை. இப்போ இந்த அறிய முற்படும் போது அறியாமல் வருது இல்லை. ஆத்மாவுக்கு அறியாமல் இருக்குதா? அறிய முற்பட்டதுன்னா இருக்கும். ஆத்மாவுக்கு இருக்குதா? நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கள். ஆத்மா அறிய முற்படுமா? ஆத்மா இரண்டற்ற ஒன்று, அறிய முற்படும். அப்போ அது இல்லை. நீங்கள் ஆத்மாவா? ஆமாம். உங்களுக்கு அறியாமல் இருக்குதா? இருக்குது. ஏன் இருக்குது? ஆத்மா அறிய முற்படுது. நீங்கள் அறிய முற்பட்டாலே அது காரகன் ஆகிடுது. அது ஒரு செயல் இல்லையா? அப்போது ஆத்மாபிக்கம் அகங்கார. காரகத்தை விட்டுட்டோம்னா அறிய முற்பட வேண்டாம். அறிவொன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அற நின்ற பிரான் நீ அல்லையோ. முருகனுக்கு அருணுகதை பாடுறார். அறிவொன்று அற, அறிவதற்கு எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்கும் பொழுது நின்று அறிவார் அறிவில், அப்படி அறிய முயற்பட மாட்டேன், அறிவு மாத்திரமாக இருப்பேன் அப்படின்னு இருந்தால் அப்போ பிரிவொன்று இருக்கிறது நீ தானடா. நான் பிரத்யேக ஆத்மாவில் நினச்சிட்டு இருந்தேன், அது சாட்சாத் பரபிரம்மம்னு அப்படின்னு வருணநாதர் சொல்கிறாருங்க. அப்போ ஆத்மாவுக்கு அறியாமை எப்போ வருது? அறிய முற்பட்டாதான். ஒரு பண்டிதர் சபையில் நிறைய பேர் விவாதம் பண்ணுறாங்க. சங்கரர், மண்டன மிஸ்ரா எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறார், அமைதியாக இருக்கார். எல்லாரும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் பெரிய வித்வானாக தான் இருப்பார். அப்புறம் மரியாதையாக இருக்கிறாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறதுங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவர் சொல்கிறார், சாரு அப்படின்னா. ஓகே, எல்லாருக்கும் தெரியுது அவர் பெரிய பண்டிதர். எது வரைக்கும்? பேசாதவர். அப்புறம் அவர் கேட்குறாரு, எப்போ மத்தியானம் சாப்பாடுங்க? அப்போ தெரிஞ்சிச்சு இவர் மத்தியானம் சாப்பாடுக்காக வந்துருக்கிறாரு. ஒன்று கூட புரியல. அறிய முற்பட்டோம்னா தான் அறியாமல் வந்துடும். பேச ஆரம்பித்தோம்னா தெரிஞ்சிடும். பேசாத வரைக்கும் எந்த சபையிலையும் அவன் அறிஞன் தான். இந்த ஆத்மா சிவமேன்னு சரீரம் இல்லாமல் இருந்திருந்தால் அது அஜ்ஞானன்றதே கிடையாது. அது பிளிஸில் ஆனந்தத்தில் இருக்குது. ஆனால் அனாதி காலத்துலேருந்து யார் செய்த பாவமோ இந்த சரீரம் அகங்காரத்தோடு கலந்து இருக்குது. அப்போது சரீரம் இது அறிய முற்படுது, அகங்காரம் அறிய முற்படுது. இப்போ ஆத்மா கூட இருக்கிறானே அவன் என்ன பண்ணுறான்? நானும் அறிய முற்பட்டுறேன்னு. வேறு வழி இல்லை. அவங்களோட போயாச்சு, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்தாகணும். கூட்டிகிட்டு போயிருக்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் தலையாட்டிட்டுரு, அப்போ தான் நான் உன்னை கொண்டு போய் விடுவேன் வீட்டில் அப்படின்றான். இப்போ கையில் வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸுக்கு ஒன்றும் காசு இல்லை. இவன் தான் காரில் கூட்டிகிட்டு வந்துருக்கிறான். அப்புறம் அவன் போகிற இடத்துக்கு நம்ம போய் தானே ஆகணும். அப்போ நம்ம மணியை தான் பார்த்துட்ருப்போம், எப்போ விடுவான்னு. அப்புறம் இன்னும் 2-3 இடம் தான் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிடலான்னு. சரி அதெல்லாம் எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்வான். அவன் சொல்கிற இடத்துலலாம் இவனுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன் சொல்கிற இடத்துலாம் போயிட்டு அதை தொடு, இதை செய்ய, அதை பேசு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுட்ருக்கான். ஏன் வீட்டில் கொண்டு போய் விடணும் அவன். அதனால தான் நம்ம சொந்த கார்லேயே போகிறது நல்லது. திரும்பி வர்றதுக்கு காசோடு போகிறது நல்லது. யார் நம்பியாவது ஸ்கூட்டரில் உட்காந்துட்டோம்னா இதை ஒரு வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பக்கம் காளான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகுதுன்னு சொல்கிறாங்க. எப்போ தான் வீட்டுக்கு போகிறது? இந்த ஆத்மாவும் அனாதி காலத்துலேருந்து இந்த அறிவு தேடுற பசி, உணவு தேடுற பசி, இந்த உடம்புக்கு எப்போ உணவு தேடுற பசி, இந்த மனசுக்கு எப்போ அன்பு தேடுற பசி. இந்த மனசு எப்படியே யாரும் நோகடிக்கூடாது, அப்படி பத்திரமாக வச்சுருக்கோம். யாராவது ஒருத்தர் கடுமையாக பேசிட்டோம்னா உடனடியாக மனந் வந்துடும். இப்படிப்பட்ட அன்பு பசி இருக்கிற மனசில், உடம்பு பசி, இந்த சரீர பசி இருக்கிற உடம்பில், அறிவு பசி இருக்கிற புத்தியில் ஆத்மா கலந்துருச்சு. என்ன பண்ணுறது? இது ஒட்டு மொத்தமாக மோட்சம் அடைஞ்சு பிரிஞ்சு போகிற வரைக்கும் நமக்கு இல்லை. எனக்கு மோட்சம்தான் எப்பவுமே.
ஆனால் இவங்கிட்டேருந்து மோட்சம் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் யாருக்கு மோட்சம்? இந்த அறிவு பசி இருக்கிறவனுக்கும் அன்பு பசி இருக்கிறவனும் இது பசின்னு மாதிரி கண்டுபிடிச்சிங்க. அன்பு பசியில் ஏங்காதீங்க, அது நீங்கள் இல்லை. ஆத்மா பரவஸ்து, அது அன்பே சொரூபமாக இருக்குது. அது அன்பை யாரும் அடைய வேண்டியதோ எல்லாம் கிடையாது. இந்த உண்மை அந்த போனால் பசி அடங்கிடும். ஆத்மா நானுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த பசிக்கிற இடம் வேறு எங்கேயோ. யாரையோ திட்டுறாங்க, நீங்கள் எதுக்கு சத்தம் போடுறீங்க? காலைல கூட பாப்பா கிட்ட பேசுங்க. 2 பேர் அனிதான் இருக்கிறாங்க ஒரே கிளாஸில். டீச்சர் வந்து கண்டபடி திட்டுறாரு. இந்த அனிதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. 2 பேரும் உள்ள அப்படியே நடுங்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் தான் தப்பு. அண்ணா அட்ரஸ் டு ஒன் சம்படி இஸ் ஒரிங். ஏன்? ராங் ஐடென்டிட்டி. எந்த யாரை பற்றி சொல்கிறாங்க? என்னையா அவளையா? அப்போ அவளும் அதே நினைக்கிறார். என்ன இல்லைன்னு நினைக்கிறேன், அவள் தான் இருக்கிறேன். இப்படியே தான் நம்ம நினைக்கிறோம். இப்போது யாரோ ஒருத்தர் சொல்லும் பொழுது உங்கள் மனசை தான் திட்டுறாங்க. ஆத்மா அவங்க திட்டவே இல்லையே. இப்படி பண்ணிட்டியே, உன்னை நம்பி தானே அதை ரகசியத்தை சொல்லி வச்சேன். 4 பேர்கிட்ட சொல்லாத, நீ சொல்லிட்டேன். அப்புறம் வந்து என்னை வந்து கேட்குறா, நீ எப்படி அவங்ககிட்ட போய் என்னை பற்றி இப்படி பேசலான்னு? நான் ஒன்று நல்லபடி தான் பேசினேன், நீ இப்படி சொன்ன அப்படி சொன்னேன். எனக்கு அப்போ தோணுது, ஐயோ இதெல்லாம் சொல்லியிருக்கவே கூடாதே அப்படின்னு. யாரோ சொன்னதில்ல மனதுக்கு வந்து புண்படும் பொழுது இது எனக்கு வரா மாதிரி தெரியுது. அட்ரஸ்டு டு மைண்டு, பட் யூ திங்க் அட்ரஸ் டு ஆத்மா. ஏன்னா மனமும் நான் தான், ஆத்மா நானுன்னு தெரியல. அந்த அனிதான் நினச்சிட்டதுனால தலை குனிஞ்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகும்போது, நீ எதுக்கு அழுதுட்டு இருந்த அப்படின்னு கேட்குறா டீச்சர். இவ்வளோ திட்டிட்டு இப்படி கேட்குறீங்களேன்னு. நான் ஒன்றுமே சொல்ல, அனிதான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு. அட இந்த ஒன்றும் இல்லைம்மா, செகண்ட் இயரில் படிக்கிற இன்னொரு அனிதாவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக நாலேஜ் வந்துடுச்சுல, துயரம் ஓடி போச்சு பாருங்கள். ஆத்மித் சோகம் தரதி. ஆத்மாவை இருந்தவன் அட்டுமொத்த சோகத்தில் திட்டப்பட்டது என்னை நோக்கி அல்ல, கேலி செய்யப்பட்டது என் சரீரத்தை புண்படுத்தியது மனதை, திட்டியது என் அறிவில் அறிவை. நான் பரிசுத்த ஆத்மா அப்படின்னு தெரிகிற வரைக்கும் கில்ட்டி பை அசோசியேஷன், சேர்க்கையினால் ஏற்பட்ட தொந்தரவுகள். ஆத்மா அனாதி காலத்திலேருந்து சரீரம் அகங்காரத்தில் சேர்ந்திருக்குதுன்னு சொல்கிறார். அகங்கார இது தேகாந்தம், பிரத்யேக ஆத்மா இது கீயதே. எந்த ஒன்று அகங்காரம் முதல், அதை இன்னர்மோஸ்ட் அகங்காரங்கிறதுலேருந்து அவுட்டர் எட்ஜ் என்று சொல்லக்கூடிய தேகம் வரை எது நிரம்பி அறிவை தருகிறதோ அது ஆத்மா என்று அறிந்து கொள். சரி, அடுத்தது என்ன? ஜகத்னா என்ன கேள்வி. இப்போ 3 விஷயம் நமக்கு தெரியணும். ஜகத், ஜீவ, ஈஸ்வரன். இது 3 தான் நம்ம வேதாந்தத்தில் கற்றுக்கிறோம். ஜகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜீவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜகத்தினோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறது பாருங்கள். திருஷ்யமானஸ்ய சொல்லுங்கள், சர்வஸ்ய ஜகதக தத்துவம் ஈரியதே. ஜகத் தத்துவம் என்று சொல்லப்படுவது, ஈரியதேன்னா சொல்லப்படுவது. அங்கே கீயதே, இங்கே ஈரியதே, உச்சதே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதெல்லாம் அறியப்படுகிறதோ திருஷ்யமானசிய, எதெல்லாம் உனக்கு ஆப்ஜெக்டோ அதெல்லாம் ஜகத்துங்கிற. எதெல்லாம் ஆப்ஜெக்ட்? நீ யார்? நான் சப்ஜெக்ட். அறிபவன் சப்ஜெக்ட். அறியப்படும் பொருள் ஆப்ஜெக்ட். அறிபவன் திருக்கு, அறியப்படும் பொருள் திருஷ்யம். எதெல்லாம் திருஷ்யமோ அதெல்லாம் ஜகத். உலகெல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னை மட்டும் விட்டுட்டு உலகத்தெல்லாம் காட்டுவாங்க. ஜகத்து, ஜகத் ரட்சகன், ஜகத்தையே காப்பாற்றுறவர் அப்படின்பார். அப்படி சொல்லிவிட்டு இது என்ன காப்பாற்றுக சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஜெகத் ரட்சனே என்னை காப்பாற்றுறா அப்படிங்கிறாங்க. ஜெகத் ரட்சகன் சொல்லலையே நீ அடங்கி விடுற. அது தெரிஞ்சுக்காமல் சகஸ்ரநாமத்தில் சொல்லி ஜெகத் ரட்சகா என்னையும் காப்பாற்று. ஜகத் என்பது எங்கேருந்து எதெல்லாம் திருஷ்யமோ அதெல்லாம் ஜகத்து. இவன் நினச்சிட்டு இருக்கிறான்
எனக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் திருஷ்யம், நான் உள்ள திருக்கு. எங்கேருந்து திருக்கு? இந்த அவுட்டர் எட்ஜிலேருந்து. இது உள்ளே இருக்கிறது முழுக்க நான் திருக்குன்னு நினச்சிருக்கிறான். அப்போ தான் திருக் திருஷ்ய விவேகத்தில் வித்யாரண்யர் வந்து எதெல்லாம் ஆப்ஜெக்ட் எதெல்லாம் சப்ஜெக்ட்டுங்கிறார். நீ நிறைய இடத்துல ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற. ஆப்ஜெக்ட் யாராவது சப்ஜெக்ட்னு நினைப்பாங்களா? இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது நான் சப்ஜெக்ட், இது நானுன்னு சொல்லு. சப்ஜெக்ட்னா நான், இது யாரும் நான் அப்படின்னு சொல்லுவாங்களே. என்னை எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்னாக்கா இது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்க சார், அது வேறு நான் வேறு. என் புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க இது என்னுடையது, இது நான் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏன் இது ஏதாவது இப்போ ஒரு பக்கம் கழிச்சா நீங்கள் துடிக்கிறீங்களே, உங்கள் கையை கிள்னா மாதிரி உங்களுக்கு வலிக்குதே. இந்த பேப்பரை இப்படி யாராவது மடிச்சுட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கா. யாருக்காவது புக்கு இனாம் கொடுத்தோம்னா அப்படி படித்தது இப்படி மடிப்பாங்க, எனக்கு அப்படியே கையை பின்பக்கமாக உடைச்சா மாதிரி இருக்கும். வாங்கின புக்கு அப்படியே புதுசாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி காகிதெல்லாம் ஒட்டிக்கிறது. ஏன்னா இது பிரித்தாலும் ஒன்றாகாது. இப்போ இதில் என் உயிர் இருக்குது இல்லை, இப்போ எனதுங்கிறதுல நான் இருக்கிறேன். அப்போ திருஷ்யத்தில் நாம் இருக்கிறோம். அவங்க வீட்டு சுவரில் ஏதாவது பண்ணிட்டோம்னா அவர் அங்கேயிருந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வீட்டில் இருக்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, வெளியே வந்து சுவரை பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறான்னு. நாங்கள் எங்கே 1000 வேலை இருக்குது, நாங்கள் எங்கே பார்த்துருக்கோம், பாரு அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியே இவர் போய் குளிப்பார் அழுக்கானா மாதிரி. தன் சட்டை அழுக்கானா தான் அழுக்குங்கிறாங்க, தன் வீடு அழுக்கானா தான் அழுக்குங்கிறாங்க, தன் குழந்தைக்கு துன்பம் வந்தால் தனக்கு துன்பம். இப்படி திருஷ்யம் எல்லாமே திருக்காக நாம் நினைக்கிற தப்பு செய்துட்டு தான் இருக்கிறோம். கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு தான் ஓ திருஷ்யத்து வேறு திருக்கு வேறுங்கிற விவேகம் வருது நமக்கு. இப்போ எதெல்லாம் திருஷ்யம், இவங்க சுலபமாக ஜகத்துன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு உடம்புக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் திருஷ்யம், உடம்பு உள்ளே இருக்கிறதெல்லாம் திருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ தான் அதில் பார்க்குறோம் உடம்பு உன்னால் பார்க்கப்படுகிறது, எனவே அது திருஷ்யம். உன்னுடைய பிராண சக்தி, உன்னுடைய பலம் 30 கிலோ தூக்க முடியும், என்னால் 20க்கு மேலே தூக்க முடியாது அப்படின்னு உனக்கு உன்னுடைய பலம் தெரிவதனால உனக்கு பலம் திருஷ்யம், பிராணன் திருஷ்யம். உன் மனம் அன்புக்கு ஏங்குவதும் அன்பால் பூரணம் அடைவதையும் நீ அறிகிறாய். அந்த அன்பு குறைஞ்ச உடனே அந்த என் மனசில் அன்பு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதே அறிகிறாய். அப்புறம் வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் பொழுது நீ மறுபடியும் மனசை அன்பு பூரணமாக அறிகிறாய். அப்போ மனசு உனக்கு திருஷ்யம், அறிவும் உனக்கு திருஷ்யம். நீ எல்லாம் இதெல்லாம் தெரியுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா, அதுவும் எனக்கு வேண்டாங்க, எனக்கு எவ்வளோ தெரியும் எனக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு உனக்கு அறிவே உனக்கு திருஷ்யமாக இருக்குது. அகங்காரம் அதுக்கு பின்னாடி போகிறோம் ஸ்டெப்பு. அகங்காரமும் தெரியுது. இந்த அகங்காரம் நான் கர்த்தா அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. முதல்ல நான் வந்து எனக்கு வந்து டேபிள் டென்னிஸ் ஆட தெரியாது, அப்புறம் ஆடின பிறகு நான் டேபிள் டென்னிஸ் ஆடுறவன், அப்போ கர்த்தா மாறிட்டானே, அகங்காரம் இப்போ மாறிடுச்சே. குழந்தையில் ஒரு அகங்காரம் இருக்குது. இப்போ எல்லோரும் புள்ளி பண்ணுறாங்க, சோதா பயந்தாங்குழி, என்னையும் ஆட்டில் சேர்த்துக்க ஆட்டத்தில் சேர்த்துக்குன்னு கேட்குறான். அவன் அழபாண்டா இல்லைனா வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவான், இவங்கெல்லாம் வெளியே விளையாடிட்டு இருக்கிறாங்க தெருவில், அதனால் அவனையும் சேர்த்துக்குவோம். அவனே வந்து கூட்டு களவாளி ஆகிட்டான், நான் வந்து வெளியே சொல்ல மாட்டான்ல, ஆனால் ஆடவும் விட மாட்டான். அவன் ஒரு பிரோஜனம் இல்லைடா, அவன் இந்த டீம்லேயும் வேண்டாம் அந்த டீம்லேயும் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அப்புறம் அவன் ஓரமாக பார்டர் இருக்கும்ல அந்த நொண்டி விளையாடுறதுல அங்கே உட்கார வச்சுருவாங்க. இவன் அவுட் ஆன பிறகு உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னுவான். இவனும் அது கடைசி ஆட்ட வரைக்கும் உட்காந்துருந்தது. அப்போ அவனுக்கு ஒப்புக்கு சப்பானின்னு பேர். இப்போ அகங்காரமாக நமக்கு ஒரு காலத்தில் ஒப்புக்கு சப்பானி அப்படின்னு அகங்காரம் தெரியுது. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம தம்பியை ஒப்புக்கு சப்பானி வைப்போம், நம்ம ஆடுவோம் அப்படிங்கிறோம். ஏன்னா அகங்காரம் எனக்கு திருஷ்யமாக இருக்குது. அப்போது எல்லாவற்றையும் திருஷ்யமாக்கிய ஒன்று இருக்கிறதே அது திருஷ்யமாகுமா? எல்லாவற்றையும் திருஷ்யப்படுத்திய ஒன்று இருக்கிறதே அந்த திருக்கு திருஷ்யமாகுமே. நது திருஷ்யத்தே திருக்கியவ நது திருஷ்யத்தே அப்படின்னு அழகாக முதல் சூத்திரத்துலேயே அடித்து முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு அவ்வளோ பெருசாக எழுதினான்னு தெரியல திருக்கு திருஷ்ய வேகத்தை.
பொழுதுபோகலன்னு எழுதியிருப்பார். இப்போ பாருங்கள், திருஷ்யமானஸ்ய சர்வஸ்ய ஜகத்து, எதெல்லாம் உன்னால் அறியப்படுகிறதோ இது என்று நீ சொல்வதெல்லாம், இது நீ எதெல்லாம் சொல்கிறியோ அதெல்லாம் ஜகத்து. இதம் சர்வம் ஜகத்து. இதம்னா இது, அகம் ந ஜகத்து. அகம் எப்பொழுதும் இதுவாகிறதில்லை, அகம் எப்பொழுதுமே இதுவாக ஆனதில்லை. அடுத்தது சரி, மூன்றாவது அறியணும். இப்போ ஜீவனை பற்றிக்கிட்டோம், பிரத்யேகாத்மாவை, ஜகத்தை அறிஞ்சிட்டோம். இப்போ பிரம்மத்தை அறிஞ்சிக்கணும். 3 பதார்த்தம் தான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பதார்த்தம். பிரம்ம சப்தேன தத் பிரம்ம ஸ்வப்பிரகாசாத்மா ரூபகம் அப்படின்னு சொல்லு. இந்த ஸ்வப்பிரகாசாத்மா இங்கே 2 சொல்கிறார். ஸ்வப்பிரகாச ஆத்மான்னும் போது தன்னை அபரோட்சமாக நம்ம அறிகின்ற ஒரு ஆத்மா. உங்களை எப்படிங்க அறிகிறீங்க? பரோட்சமாவா? அபரோட்சமாக தான் அறிகிறீங்க. உங்களால் பரோட்சமாக அறியவே முடியாது. உங்களை நீங்கள் வெளியே வச்சு பார்க்க முடியாது, பரோட்சமாகவே இருக்க முடியாது. நித்திய அபரோட்சமாக இருக்கிறது ஆத்மா. ஆனால் பிரம்மம் எப்பவுமே பரோட்சமாக தானே இருக்குது. பிரம்மம் சத்தியம் ஞானம் அனந்தம். அது சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது. சிருஷ்டியெல்லாம் நாமெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்ததுன்னும் போது நம்ம பரோட்சமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பரோட்சமாக ஈஸ்வரனையும் அபரோட்சமாக ஆத்மாவையும் பார்ப்பதனால ஒரு யூஸும் கிடையாது. அதனால் இந்த மந்திரத்தில் 2த்தையும் சேர்த்து சொல்லுது. ஸ்வப்பிரகாச ஆத்மா ரூபகம். அப்படி எது ஒன்று உன்னுடைய ஸ்வப்பிரகாசமாக உனக்குள்ளேயே தன்னை கொண்டு தன்னை அறிவது. ஒரே ஒரு பொருள் தாங்க தன்னை கொண்டு தன்னை அறிவது. மீதி எல்லாமே வேறொன்றை கொண்டு அறிவது தான். பிரமாணத்தினால் தான் அறிகிறோம் நம்ம எல்லாத்தையுமே. வெளியே இருக்கிற பொருளை பார்க்கணும், இது சிவப்பாங்கிறதுக்கு கண்ணை பிரமாணமாக பயன்படுத்துகிறோம். இது சைரன் சப்தமாக இல்லை இது குழந்தை அழுவுறதான்றத சில சமயம் பூனை கூட குழந்தை அழுகிற மாதிரி அழுகுது ராத்திரி நேரத்தில். அப்போ நமக்கு சரியான பிரமாணம் தேவைப்படுது. காது அது குழந்தை அழுகுதுன்னு நினச்சி நம்ம பார்த்தா தூட்டில் தூங்கிட்டுருது. அப்புறம் நம்ம அனுமான பிரமாணத்தில் இதுங்க பூனை அழுது அப்படின்னு கழுது. இப்போ பிரமாணம் நமக்கு தேவைப்படுது. உன்னை நீ இருக்கிறியான்னு கேட்குறதுக்கு என்ன பிரமாணம் வேணும்? நான் இருக்கிறேன், கண்ணையும் பயன்படுத்த வேண்டிய, காதை பயன். எதை கொண்டு நீங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சார்? எதை வச்சு நீங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க? என்னையா அது கேள்வி? நான் இருக்கிறத நான் அறியறதுக்கு என்னை தவிர வேறு என்ன சாட்சி எனக்கு வேணும்? நான் அங்கே இருந்தேங்கிறதுக்கு சாட்சி உங்களுக்கு வேணால் தேவைப்படலாம், எனக்கு தேவையில்லை. ஸ்வயம் சாட்சி. நீங்கள் எப்படி நீங்கள் இருந்ததை அறிஞ்சிங்க? ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா? திருத்த முடியாதப்பா உன்னை. கும்மிருட்டிலே நாம் இருக்கிறது தெரியும். எனக்கு செவிடானாலும் நான் இருக்கிறது தெரியும், குருடானாலும் தெரியும், ஊமையானாலும் தெரியும். எல்லாம் நான் ஊமையாயிட்டேன், செவிடாயிட்டேன், குருடாயிட்டேன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவன் உனக்கு எப்படி தெரிவான்னா, அவன் தன்னை கொண்டு தன்னை அறிபவன். அது பேர் ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம்னா தன்னை கொண்டு, பிரகாசம்னா விளங்குகிறது. தன்னைத்தான் சுய விளக்கம் உடையவன், அது ஸ்வயம் பிரகாசம். அப்படி ஒன்று இருக்குதா? அது சொல்கிறாரு. ஸ்வப்பிரகாசாத்மா ரூபகம். எது ஒன்று உன்னிலே தன்னை கொண்டு தான் அறிவதாக அந்த வடிவத்தில் இருக்கிறதோ, ரூபகம் இருக்கிறதோ, தத் பிரம்ம, அதுதான் பிரம்மம். பிரம்ம சப்தேன, பிரம்மம் என்ற சொல்லால் எது சொல்லப்படுகிறதோ அதுதான் பிரம்மம். இப்போ என்னாச்சு? ஓ, பரோட்சம்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த பிரம்மமும் அபரோட்சமான ஆத்மாவா? இனிமேல் பிரம்மம் எனக்கு பரோட்சம் அல்ல, அது அபரோட்சம். பிரம்மத்தை இனிமேல் தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குற மாதிரியில் இருக்குது. எனக்கு நான் என்னை தெரிந்து கொண்டதனால் கடவுளையும் தெரிந்து கொண்டவன் ஆகிறேன். ஆத்மாவை தெரிந்து கொண்டதால் பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் ஆகிறேன். பிரம்ம வித்யா பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிம்பவன் பிரம்மவித் பிரம்மைவத பவதி. பிரம்மத்தை அறிவன் பிரம்மமாகி ஆகிறான். தன்னை அறிந்தவன் தானாகிறான் சொல்கிறது சொல்ல வேண்டியதில்லை. தன்னை அறிந்தவன் தானாக தான் இருப்பான். ஆனால் பிரம்மத்தை அறிவன் தானாக எப்படி ஆக முடியும்?
ஏனென்றால் பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று. ஆனால் பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாக ஆகிறான். இனிமேல் ஆகிறான்ல, பிரம்மமாக இருக்கிறான். பவதின்னு தான் சொல்கிறார். அடுத்த மந்திரம். அநாத்ம திருஷ்டே அவிவேக நித்ரா அகம் மம ஸ்வப்ன கதிம் கதோ அகம் ஸ்வரூப சூரிய அப்யுதிதே ஸ்புடோக்தேர் குரோர் மகாவாக்கிய பதைஹி பிரபுத்தக. இப்போ என்ன சொல்கிறாரு இந்த 9வது மந்திரம்? அநாத்ம திருஷ்டே அவிவேக நித்ரா அகம் மம ஸ்வப்னகதிம் கதோ அகம். நான், அகம் கடைசி சொல், அகம் நான், அகம் மம நான் எனது, அகப்பற்று புறப்பற்று உடையவனாக அநாத்ம திருஷ்டே அனாத்மாவை நான் என்று நினைத்து கொண்டு நான் எனது என்ற ஒரு நீண்டகால கனவில் இருந்தேன். ஸ்வப்ன கதி. நல்ல இவங்க சொல்கிறாங்க, ஜாக்கிரதுன்னு சொல்லக்கூடிய நனவு கூட தீர்க்க ஸ்வப்னம்னு சொல்கிறாங்க மாண்டூக்கியத்தில். சொப்பனம் துண்டு துண்டாக வந்துட்டு போகுது. ஒரு 10 நாள் தொடர்ந்து ஒரு கனவு சார், துண்டு துண்டாக இருக்குது, நான் தான் அப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நனவு உங்களுக்கு துண்டு துண்டாக இல்லையே. நனவு துண்டு துண்டான்னு இருந்தாகும். இன்றைக்கி ஒரு வீடு நாளைக்கு ஒரு வீடு போயிடுவீங்க. இன்றைக்கி ஒரு செருப்பு நாளைக்கு ஒரு செருப்பு. சொத்தெல்லாம் வாங்கி வைக்க முடியாது. நேற்று வாங்கினா இன்றைக்கி போய் பயன்படுத்த முடியாது. நாம் இது நனவு எப்போயும் சொப்பனமாகவே தெரியறதில்ல. காரணம் அது தொடர்ச்சியாக இருக்கிறதுனால. கனவு எப்போ தொடர் விட்டு போகிறதுனால அது கனவுன்னு நம்ம தூக்கி போட்டுறோம். அப்படியே சொல்கிறீங்க. உங்களுடைய நனவை இப்போ நான் ஓட்டி காட்டுறேன். எந்த நனவு காட்ட போகிறீங்க சார்? குழந்தையிலேருந்து இருந்த நனவே எடுத்து போடுங்க சார். அப்போ பாருங்கள், குழந்தை பிறந்ததுலேருந்து படிப்படியாக அப்படியே வீடியோவில் போடுறாங்க, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போடுறாங்க. 8ஆம் நம்பர் ஸ்பீடில் போட்டாங்க. கிடுக்கிடுக்கிடுக்கிட்டு போகிறான். கனவு மாதிரி இருக்குதே. இந்த ஸ்கூலில் படித்தது, அடி வாங்கினது, திட்டு வாங்கினது, அழுதது, அப்புறம் சிரித்தது, அது இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். இந்த 3 சக்கர சைக்கிள் தவிர இந்த உலகத்தில் உருப்படியான பொருளே கிடையாது. இந்த கிரிக்கெட் பேட்டு, அப்புறம் 3 சக்கர சைக்கிள் தலைகீழ கிடக்குது, தூசி பிடிச்சி அந்த பெல்லு வேலை செய்கிறதில்ல. அப்புறம் பார்த்தா கிரிக்கெட் பேட்டு, அது கடவுள் மாறிட்டு பத்திரமா படுத்து வைக்கிறதும் தூங்க வைக்கிறதும். அப்புறம் அது உங்களுக்கு கனவாக தெரியலையா? நனவும் கனவு தான், தீர்க்க சொப்பனம். சரி, ஒரு இந்த பிறவி விடுங்க, ஒரு 1000 பிறவின்னு வைங்க. டக் டக் டக்குன்னு ஸ்னாப்ஷாட் கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தா வேறு ஒருத்தனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான், இங்கே பார்த்தா வேறு ஒருத்தையோட படுத்துட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் அப்பா அப்பான்னு ஒருத்தனை தூங்கிக்கிறான், இவன் மாமான்னு சொல்கிறான், அப்புறம் தம்பியாக பிறகுறான். அப்புறம் சம்மந்தமாக இல்லாத நீக்கிறோ உலகத்தில் போய் நம்ம இருக்கிறோம். ஒருத்தருக்கு அப்படி தான் ஒரு காட்டுவாசியோட குழந்தையாக இருந்ததா, கருப்பாக இருக்கிறவனை தூக்கி பார்த்து இவர் தான் நம்ம குலத்தில் பிறந்தவர் அப்படின்னு காட்டுறான். இப்படி பல ஜென்மத்தை பார்க்கும்போது பார்த்தோம்னா இது எல்லாம் யாருதுங்கன்னு, நீ தான். கனவு மாதிரி இருக்குது சார், நீ கண்ட கனவு தான் ஐயா. 1000 கனவுகள். அப்போ பாரு, ஒரு தொடர்ச்சியும் இல்லையே. இருக்குது, ஆசைங்கிற தொடர்ச்சி இருக்குது, பாவ புண்ணியம் தொடர்ச்சி இருக்குது. சரீரம் தான் தொடர் விட்டு போகுது. சரீரத்தினால உலகமும் ஊரும் ஜனங்களும் அம்மா அப்பாவும் இதெல்லாம் மாறிடுச்சு. உள்ள ஒன்று அன்வயமாக வருது பார்த்தியா? விதிரேகத்தை விடு, அன்வயமாக நீ தான் இருக்கிற. அவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கிறது, நான் தான். அந்த இடத்துல அந்த உடம்புல அதை பண்ண, அந்த இடத்துல பண்ண, செய்கிறதெல்லாம் பார்த்தாலும் ஆசைப்படுறதெல்லாம் பார்த்து நான் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்படி உடம்பு கண்ணா பின்னான்னு இருக்குதே, கனவு மாதிரி இருக்குதே. அப்போ நனவும் கூட தீர்க்க சொப்பனம். அப்போ அந்த சொப்பனத்தில் அதை நானுன்னு சொன்னேன், அப்புறம் அது என் வீடுன்னு சொன்னேன். இப்போ எனக்கு கூட என் வீடுன்னு ஒன்று இருந்தது போன பிறவி. இப்போ பாரும்போது நான் சொந்தம் கொண்டாட முடியுமா? இந்த பிறவிலேயே வித்துட்ட பிறகு அந்த வீட்டுக்குள்ளே எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த தெருவில் போய் விளையாட இடத்தெல்லாம் அப்படி பார்த்துட்டு வரலாம். நான் எனதுன்னு சொல்கிறேனே, இதில் எது நான்?
1000 பிறவி வேகமாக ஓடும் பொழுது இதில் ஒன்று கூட நான் இல்லையே, இதில் எனதுன்னு என்னத்தை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆசாசியாக கட்டின வீடை இந்த பிறவியில் இன்னொருத்தன் வசிக்கிறான், நான் இருக்கிறேன், வேறு ஒன்று. இப்படி நம்ம பார்க்கும் பொழுது அனாத்ம திருஷ்டே, இந்த சரீரத்தை நான் என்று நினைத்ததுனால, எதனால்? அவிவேக. அனாத்ம திருஷ்டே அவிவேக, விவேகம் இல்லாததினால நான் அல்லாத இந்த உலகத்தையும் உடலையும் நான் என்று சொல்கின்றதுனால நான் அகம் மம, அகப்பற்று, நான் புறப்பற்று, இது என்னுடையது அப்படின்னு அகப்பற்றும் புறப்பற்றுமாக அகம் மம என்று ஸ்வப்னகதிம் அகம், கனவில் கண்டது போல இவ்வாறு நான் சொல்லி கொண்டிருக்கிறேனே, இது கனவல்லவா? இப்போது வாழ்வதும் கனவுன்றது நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணுமா? ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு பார்க்குறது தான் பெஸ்ட்டு. இந்த லைஃப்பையாவது பாருங்கள். நான் போன லைஃப்பெல்லாம் உங்களுக்கு யாரும் காட்ட மாட்டாங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். இந்த அல்ப விஷயத்துக்காக நான் பொய் சொன்னேன். அந்த பொய் சொல்லி பெருசாக லாபம் ஒன்றும் இல்லையே. நான் பொய் சொல்லாமலே இருந்திருக்கலாமே. நிறைய விஷயத்தில் நம்ம தேவையில்லாமல் பொய் சொல்லியிருக்கிறத பின்னாடி யோசனை பண்ணி பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் லாபம் இல்லையே. அப்படி பொய் சொல்லி என்னெல்லாம் பாராட்டுவாங்கன்னு நினச்சிட்றோம். நிறைய பேர் பொய் சொல்கிறது காரணம் பாராட்டுவாங்கன்னு தான். ஆனால் ஒருத்தனுமே என்னை பாராட்டினவே இல்லை. என்னை வரும்போதே பொய்யாண்டி வந்திருக்கிறான். நான் பொய் சொல்லியே வாழ்ந்து பாராட்ட பெற்றதாக நினச்சதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போச்சு. நினச்சி பாருங்கள். அது கனவு, அதில் எனதுங்கிறது என்ன, நானுங்கிறது என்ன? இது பக்கா பொய் சொல்கிறதுக்கு நமக்கு ஆசையே போயிடும். பொய் சொல்லி கிடைக்கிற ஒரு புகழை எதனால் வச்சுருக்க முடியும்? அது புகழே கிடையாது. நிச்சயமாக உன்னை அவன் ஏமாத்துறான், பாராட்டுறான். நம்மளை பொய்யாலும் நல்லா தெரிஞ்சு தான் நம்மளை பாராட்டு போகிறான். வேறு வழி கிடையாது. இவன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது சொன்னால் தான் சீக்கிரம் முடிப்பான். இல்லைன்னா தன்னை பற்றி புராணத்தை ஆரம்பிச்சுடுவான். அப்படி இப்போ தன்னுடைய புராணத்தை நிறைய பேர் பேசுகிறத பார்க்கும்பொழுது பார்த்தா அது நிறைய பொய் கலந்துருக்கும். சுயசரிதெல்லாம் படிச்சிடாதீங்க. நிறைய பேர் சுயசரிதை பற்றி மகாத்மா அப்படின்லாம் பிறந்ததுலேருந்தே ஒரு ஜோதி தோன்றியது, அவர் பிறக்கும்போதே நல்ல நல்ல சகுனங்கள்லாம் தோன்றியது அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த விவேகானந்தரை பற்றியோ பரமஹம்சரை பற்றி நிறைய புக்குங்கள்லாம் படிப்பீங்கன்னா அறிவுக்கணலே என்னது அன்பு அருப்புணலே, அதில் பார்த்தோம்னா அடைமொழிகளாகவும் புகழுமாகவும் இருந்துகிட்டே இருக்கும். அது சுயசரிதை இல்லை, யாரோ எழுதியிருக்கிறாங்க. பாதி நேரம் அவங்களுடைய புராணத்தை படிக்கிறது போதும்னு ஆயிடுச்சு. புக்கை தூக்கி போட்டேன். இந்த புகழெல்லாம் எதுக்காக அவரை நம்ம புகழறோம்? எல்லாம் நான் எனதுங்கிறது, நான் எனதை தூக்கி பிடிக்கிறதுக்காக. இதெல்லாம் கனவு. அப்புறம் என்ன தான் ஆச்சு உனக்கு? இப்படி விரக்தியாக பேசுகிறே, வாழ்க்கையே கனவு அப்படின்னு பேசுகிறியே, என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க? இல்லை. ஸ்வரூப சூரிய அப்யுதிதே, என் சொரூபம் என்கின்ற சூரியனை மலரச் செய்தார். அப்யுதிதேன்னா அப்படியே பிரகாசிக்குதான். சொரூப சூரியம், என்னுடைய ஆத்மாங்கிற சொரூபத்தை, சூரியனை என்னிடமிருந்து அப்படியே வெளிக்க கொண்டு வந்தார். அப்யுதிதே, எது எப்படி கொண்டாந்தாரா? ஸ்புடோக்தேர், ஸ்புடமாக, கலங்களாக இல்லை, தெளிவாக என் ஆத்மாவை எனக்கு காட்டி கொடுத்தார். குரோர், இந்த குரு எப்படி எதனால் காட்டி கொடுத்தார்? மகா வாக்கிய பதைஹி, பதைன்னா பதம், தத்து துவம் அசி என்ற மகா வாக்கிய பதத்தை கொண்டு பிரபுத்த, புத்தன்னா அறிவு, பிரபுத்தன்னா அறிவு புகட்டினார். என்னை தூக்கத்திலேருந்து வீழ்த்தார். நான் இந்த தீர்க்க சோபனம் சொல்ல நீண்ட கனவில் இருந்தேன். அதிலிருந்து என்னை பிரபுத்த, யார்? குரோர். எதை கொண்டு? மகா வாக்கிய பதைஹி. எப்படி பண்ணார் அவர்? சொரூப சூர்வே அப்யுதிதே ஸ்புடே, மிக ஸ்புட்டமாக தெளிவாக என காட்டி கொடுத்தார். அதனால் ஆச்சாரியவான் புருஷ வேத அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. எவனோ ஒருவன் குருவை பிடித்து விட்டானோ அவன் கட்டாயம் அறிந்து கொள்கிறான். குருவென்ட்டி எனிலேக குனிய தெளிகலேது, ஒரு தெலுங்கு குரு இல்லாமல் ஒன்றும் கற்றுக்க முடியாதா?
சுயமாக உனக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை நானே எல்லாம் கற்றுக்கிட்டேன்னா கூட யாரோ விதத்தில் உங்களுக்கு குரு இருந்திருக்கிறாங்க. யாரோ செய்ததை பார்த்தானே கற்றுக்கிட்டீங்க. அப்போ அவங்க யாரோ பார்த்தீங்களா, அவன் தான் குரு. யாருமே நான் புத்தகம் படித்து தான் கற்றுக்கிட்டேன், எனக்கு அது குருவெல்லாம் கிடையாது. புத்தகம் எழுதுறது தான் உனக்கு குரு. புத்தகம் எழுதுறது தானே உனக்கு குரு. அந்த ஆத்தரெல்லாம் படிக்கிறது இல்லை, உள்ளே இருக்கிற மெசேஜ் மட்டும் பார்ப்பாங்க. நிறைய பேர் யூடியூப்லேருந்து நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொந்தமாக பேசிக்குவாங்க. எனக்கு அவரெல்லாம் குரு இல்லைன்னு. ஆனால் நம்ம விஷயந்தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானே கண்டுபிடிச்சதும்பாங்க. அது பிரயோஜனம் இல்லாத வார்த்தை. அந்த உதய சூரியன் ஒன்றும் வராது, அந்த பிரபுத்தம் வராது. ஏன்னா உனக்கே பயன் கிடையாது அது. சரி, அதனால் என்ன, இப்போது அந்த பதைன்னு சொன்னார் இல்லையா, அந்த மகா வாக்கிய பதம், அது எப்படி குரு எனக்கு உபதேசித்தார்னு இந்த மந்திரம் அடுத்த லெவலுக்கு போகுது. எப்படி ஒரு செயின் தாட் இருக்குது பாருங்கள். பிரத்யேகாத்மா, ஜகத்து, பிரம்மம். அதுக்கப்புறம் நான் இந்த அனாத்மாவில் நான் எனதுங்கிற ஒரு நீண்ட கனவில் இருந்தேன். அந்த கனவிலேருந்து என்ன பிரதிபுத்தம் என்னை விழித்து பெற்றார். எப்படி நான் வாச்சியம் லக்ஷ்யமிதி த்விதார்த்த சரணி வாச்சியஸ்ய ஹி தொம் பதே வாச்சியம் பௌதிக இந்திரியாதிபிஹி அல்லக்ஷ்யம் துவம் அர்த்தச்ச சஹ. இது ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த பதத்திற்கு அர்த்தத்தை த்விதார்த்தம்னா 2 வித அர்த்தங்கள் இருக்கிறது. த்வினா 2, சரணி உடையதாக இருக்கிறது. எந்த பதமாக இருந்தாலும் அந்த பதத்துக்கு 2 அர்த்தம் இருக்கும். ஒன்று வாச்சியார்த்தம், இன்னொன்று லக்ஷ்யார்த்தம். வாச்சியார்த்தம் லக்ஷ்யார்த்தம் இது த்விதி அர்த்த சரணி. அதே போல் தோம் என்பதற்கும் தத் என்பதற்கும் 2 விதமான அர்த்தம் இருக்கும். வாச்சியார்த்தம் லக்ஷ்யார்த்தம். வாச்சியஸ்யஹி தொம் பதே, தொம் பதத்திற்கும் வாச்சியார்த்தம் ஒன்று உண்டு, லக்ஷ்யார்த்தமும் உண்டு. வாச்சியார்த்தம் என்பது என்ன, பௌதிகம் இந்திரியாதிபிகி, பூத பௌதிகங்களால், பஞ்சபூதங்களுடைய பௌதிகம்னு பேர். பௌதிகம்னா இந்த பஞ்சீகரணம் ஆகப்பட்டதை பௌதிகம் வரும். பஞ்சீகரணம் ஆகலைன்னா பூதம் பேர், பூத பௌதிகம். அந்த பூத பௌதிகங்களால் ஆகப்பட்ட இந்திரியங்கள் எல்லாமே லட்சிய, அதாவது வாச்சியம் என்று தெரிந்து கொள். அப்போ லட்சியம் எது, அது கடைசியில் சொல்லுது. அது தேவதத்தன், சோயம் தேவதத்தன் என்று நீ புரிந்து கொள்ளணும். அது அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். இது பத விசாரம், தத்பத தொம்பத விசாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த உபனிஷத் போகுது. மொத்தம் 23 மந்திரங்கள் இருக்குது.